வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்த ஒளி தத்துவம் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகங்கள் எப்படி இருந்ததுன்னா வாழ்க்கையில் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். பாருங்கள். இப்போ பாருங்கள், குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 7ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 6ல், கேது 12ல். இப்போ கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் கன்னிராசிக்கு மிகவும் ஒரு மாதிரியான பலனை, தீய பலனை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதியாகிய செவ்வாய் 6ஆம் இடத்தில், ராகு 6ஆம் இடத்தில், சூரியன் 6ஆம் இடத்தில், புதன் ராசி அதிபதியாகிய புதன் 6ஆம் இடத்தில். ஸோ இது எல்லாமே 6ஆம் இடத்துல இருந்து ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் பார்த்துருக்கணும். உடல் உபாதைகள், கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவின் பார்வை நிவர்த்தி. குருவின் பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 ராசி அதிபதியாகிய புதனே செவ்வாயோட சேருது. இல்லை, ராசி அதிபதியாகிய புதன் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தள்ளி இருந்தாலும் சூரியன் ராகுவோட சேர்ற கிரகண விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறார். ஸோ அதனால் கொஞ்சம் கடன் விஷயங்கள், பண விஷயங்கள், இது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல், வெளிநாடு விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி ராஜோகாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அருமை. ஸோ சில பேர்த்துக்கு திருமண விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கிறது, காதல் திருமண விஷயம் நடக்கிறது, பார்ட்னர்ஷிப், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, ஃபண்டிங் கிடைக்கிறது. அதே சமயத்தில் மாணவர்களுக்கு வேணுங்கிற படிப்பு என்ன படிக்கணுங்கிறதுல நல்ல தீர்க்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னதான் புதன் 6ஆம் இடத்துல சேர்ந்திருந்தாலும் செவ்வாயோட தள்ளி போயிட்டார். செவ்வாய் ஒரு 2 டிகிரி 3 டிகிரியில் இருக்கிறாருன்னா புதன் பார்த்தீங்கன்னா 27 டிகிரி போயிட்டார். அதனால் கன்னிராசிக்காரர்களே பாதிக்காது. மாணவர்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரே விஷயம், ஹெல்த்து தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ புதன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல படிப்பு, படிப்பில் கிளாரிட்டி, நல்ல மெமரி பவர், என்ன படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் என்ன, எல்லாத்துலேயும் நல்லா வரும். ஐடி துறை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ராஜோகாதிபதியாகிய சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் மாதம் முதல்லையே. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்ச் 15 அதுக்கப்புறம் சூரியனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல போகிறது நல்லது. ஆனால் சனியோட சேர்றார். ஸோ சில இல்லத்தில், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனோட கொஞ்சம் பார்த்து பழகக்கூடிய அமைப்பு, அம்மா ஆர்குமெண்ட்ஸ் போகாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மாதத்தின் செகண்ட் வீக், தேர்ட் வீக்குக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ மாதத்தின் முதல் 2 வாரம் ஓரளவுக்கு பண விஷயங்களும் உடல் விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லான ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருகிறது. விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். ஏன்னா ராகு உள்ள சம்மந்தப்படுறாரு இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். மனம் கொஞ்சம் சாந்தப்படுத்தி நீங்கள் வாழ வேண்டிய, கொஞ்சம் பக்குவப்படக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து கடந்து வந்துட்டிங்கன்னா அடுத்த வரக்கூடிய அமைப்புகள்லாம் அருமையாக இருக்குது. ஏன்னா புதன் 10க்கு போகிறார், ராஜோகாதிபதியோட சேர்றார். அருமையான அமைப்புகள்லாம் இருக்குது, நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதியோடையே சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறார் மார்ச் மாதம் முழுவதும். ஸோ இந்த 2026 நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வெளிநாடு விஷயங்கள், வேலை மாற்றங்கள், அரசு உத்தியோகம் விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, கல்யாண விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பிளானிங் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 அமையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராஜ யோகாதிபதியாகிய சுக்கிரனோட, அது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனோட மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளிருந்தே ராசி அதிபதியாகிய புதன் சேருகிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. பட் மாதம் போக போக சனியோடையும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறப்போ கொஞ்சம் டல் ஆகும். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்து 10 விஷயத்தில் 5 விஷயம் நடந்து அதுவே வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய
ஒரு வெற்றி பெறுவதற்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளத்தை ஃபார்ம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மார்ச் 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர நீங்கள் எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து கன்னிராசியாக இருந்து, அதாவது நீங்கள் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களோட லக்னம் என்னங்கிறது வைத்து அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், உங்களுடைய ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் வச்சு பார்த்தோம்னார லக்னாதிபதியோட அமைப்பு, ஸ்தானபலம், திக்பலம், இப்போ உங்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது, புக்தி என்ன நடக்குது, தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குறார், குருவின் பார்வையில் இருக்கிறாங்கலாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்களை நாம் வந்து செய்ய முடியும். அது மூலமாக நீங்கள் என்ன பலன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து எந்த திசையில் எந்த டைரக்ஷனில் நம்ம போனோம்னா நமக்கு விடிவு காலம் இருக்குது அப்படிங்கிறதை உணர்ந்து அந்த கர்மாவை தெரிந்து அந்த பிராப்தத்தை தெரிந்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக ஓரளவுக்கு கிளாரிட்டி கெற்று அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை கரெக்டான நேரத்தில் சரியான அமைப்பில் நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மேலே வரக்கூடிய அமைப்புக்கு நம்ம ஜாதகம் இருக்கோ அதை ஓரளவுக்கு இரட்டிப்பாக்கி டைமிங் கரெக்டாக நம்ம செய்து அது வரைக்கும் அந்த காரியங்கள் கைகூடுற வரைக்கும் பொறுமையாக இருந்து மனம் தளராமல் இருந்து நாம் சாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியை இந்த தெய்வ சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் மூலமாக கர்மா எப்படி செயல்படுகிறதுங்கிறதை தெரிந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் கர்மா எப்படி இருக்குது, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் யோகமாக இருக்குது, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அந்த காரத்துவம் மூலமாக நம்ம போனாதான் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். நம்மளுடைய பிராப்தம் அங்கே தான் இருக்கிறது. எந்த ரிசல்ட் அதிகமாக நமக்கு எதில் கிடைக்கும், எந்த மாதிரி துறையில் போனோம்னா நமக்கு ஈஸியாக எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், எதிர்நீச்சல் போட வேண்டியதில்லை, எந்த மாதிரி துறை, எது மாதிரி படிப்பு, எது மாதிரி அமைப்பு நமக்கு ஜாதகத்துக்கு செட் ஆகாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மிகைப்படுத்தாமல் பொறுமையாக துல்லியமாக நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.